வெல்கம் டு அர்ஷன் பாரதி விலாக். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஜாலார் அப்பம் செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக மைதா மாவு கூட இதை செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். பச்சரிசி மாவை அரைச்சிட்டு லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 4 கிலோ மாவுக்கு ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை உடச்சி ஊற்றிக்கலாம். இது மைதா மாவுலேயும் செய்யலாம். மைதா மாவில் செய்கிறப்ப வேறு மாதிரி டேஸ்ட் வரும், அரிசி மாவில் செய்கிறப்ப வேறு டேஸ்ட் வரும். இப்போ வந்து இந்த அப்பம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்குன்றதால கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கலருக்காக கொஞ்சமாக உப்பு இதை சேர்த்துட்டு ஓரளவு கொஞ்சமாக அடிச்சுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கரைக்கிறதுக்கு நான் தேங்காய் பால் ஒரு அரை மூடி தேங்காவை துருவி அரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம். இதை நல்லா அந்த பபுள்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக நம்ம வந்து வச்சுக்கணும். பபுள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். மாவை நல்லா இந்த பதத்துக்கு நல்லா பபுள்ஸ் எதுவுமே இல்லாமல் கரைச்சாச்சு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் 10 ரூபா அந்த ஜூஸ் பாட்டில் இருக்குங்களா, அது மாதிரி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதிலே பார்த்திங்கன்னா இந்த மூடியில் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். நம்ம இந்த மூடியில் ஊற்றி தான் நம்ம ஊற்ற போகிறோம் தோசைக்கல்லில். அதனால் நல்லா நைஸாக போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்து இந்த பாட்டிலில் ஊற்றிக்கலாம். சரியாக நீங்கள் கரைக்கலைன்னா அது வந்து அடைச்சிக்கும் அந்த ஓட்டையில், அதனால் நல்லா நைஸாக கரைச்சிக்கணும். இப்போ பாட்டிலில் இந்த மாவை எடுத்து ஊற்றியாச்சு. நம்மளுக்கு சின்ன சின்ன ஜிலேபி மாதிரி கூட குட்டி குட்டியாக ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தோசை மாதிரி கொஞ்சம் பெருசாக ஊற்ற போகிறேன். இதிலே நீங்கள் எப்படி ஊற்றணுமோ அப்படி ஊற்றிக்கலாம். இது வந்து மைதா மாவுலேயும் செய்யலாம், ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். நான் இன்றைக்கி அரிசி மாவில் செஞ்சுருக்கேன். இதிலே கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம்லாம் இது வேக தேவையில்லை, சும்மா ஒரு 2 நிமிஷம் போதும். அரிசி மாவு முட்டை தானே, அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஜாலார் அப்பம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஷன் பாரதி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.